அதாவது மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்க இப்ப மாநகராட்சியில தூய்மை பணியாளர் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, சில ஆயிரத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூ. 40,000 சம்பளம். ரூ. 38,000 சம்பளம் வாங்குறாங்க. ரூ. 40,000. இப்ப இவங்களுக்கு எவ்வளவு குடுக்குறாரு? ரூ. 14,000 15,000. நிரந்தர பணியாளர்லாம் 40,000 15,000. அப்ப எவ்வளோ பெரிய உழைப்பு சொன்ன கிட்டத்தட்ட ரூ. 25,000 குறைச்சு குடுக்குறீங்க. 5,000 6,000 கிடையாது. கார்ப்பரேஷன் ஒர்க்கர் கொடுக்கக்கூடிய சம்பளத்திலிருந்து நீங்க எவ்வளோ குறைச்சிருக்கிறீங்க. பணி பாதுகாப்பே கிடையாதுல்ல. பணி பாதுகாப்பு குப்பை அள்ளுறதுன்னா பணி பாதுகாப்பு வந்து அள்ள மத்தவங்க வந்து அள்ள சொல்றேன். எல்லா ஜாதிகாரனும் அள்ளுவாங்க குப்பை அள்ளுவாங்களா? வா வந்து அல்ல. இது ஒரு இப்படிலாம் பேசுறதே வந்து ஒரு கண்ணியமிக்க வார்த்தையே கிடையாது. ஆக்சுவலா டிபேட் எங்க இருக்குன்னா, ஏன் ஐயோ குப்பை அள்ளுற தொழிலுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் கேட்கற அளவுக்கு வச்சிருக்கே அவன் சமுதாயம். நம்ம எவ்வளவு வந்து ஒரு மோசமான ஒரு கேடுகட்ட சமூகமா இருக்கிறோம். தனியார் மையத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பணி பாதுகாப்புன்ற அந்த டேர்மே சரியான காயினேஜ் இல்ல. நான் கவர்மெண்ட்ல வச்சிருந்தாலும் கேட்கறேன். நீங்க கவர்மெண்ட்ல வச்சிருந்தாலே இப்ப நான் வந்து குப்பை அள்ளுற வேலைக்கு போறேங்க. எனக்கு வந்து 20 வயசுல குப்பை அள்ளுறதுக்கு போறேன்னு வச்சுங்களேன். அப்பா இவர் 5 வருஷம் குப்பை அள்ளிட்டோம்ப்பா போதும். அதுக்கப்புறம் இந்த ஆளை வந்து ஒரு கார்டன் பராமரிப்புல பூங்கா பராமரிப்பு நிர்வாகியா மாத்திடுவோம், ஊழியரா மாத்திடுவோம். எதுக்கு ஒரு மனுஷன் வந்து சாவர வரைக்கும் குப்பை அள்ளுற வேலையை வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சா நம்ம கண்ணியமான சமூகம் தோழா. Taste the Daily.